வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகள் ஒன்றானது கண்கள். கண் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நமக்கு காரணமாக அமையுது. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான போன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். புற ஊதா கதிர்கள், அந்த யூவி ரேஸ் நமக்கு படும்போது கண்களில் அழுத்தத்தை அது உண்டாக்கி எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி நம்மளுடைய கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெள்ள தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இந்த 10 பாதாம் உங்களுக்கு வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாம உங்களுக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அந்த அளவுக்கு சத்துக்கள் பாதாம் பருப்புகள் இருக்கு. மேலும் மேங்கனீஸ் சத்து பாதாம் பருப்புகள் இருக்கு. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தரும். இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்க தினமும் 10 to 15 அளவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு வேண்டுமான அளவுலையும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க சாதாரணமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடிய நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் பண்புகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கப்பெறும். கண் பார்வை கூர்மையாக ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்க அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்க குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் நன்றாக இருக்கும். ஊட்டச்சத்தும் விரைவில் உறிஞ்சப்படும். வேணும் அப்படின்னா நீங்க கேரட்டை பச்சையாக சாப்பிடலாம், அதை சேலட் ஆகவும் எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் ஆகவும் சாப்பிடலாம். ஸோ எப்படியானாலும் கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க அதிகமாக. அப்போ தான் உங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். காய்கறி சூப் எல்லாம் சாப்பிடலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து இது பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் பச்சை இலை காய்கறிகள் தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், பல வகையான கீரைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கலாம், காய்கறி சூப் எடுத்துக்கொள்ளலாம் தினமும். இல்லைனா நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் மாற்றி ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சிட்ரஸ் பழங்கள் நமக்கு சரி பண்ணிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் நல்லது அப்படின்றதால இது ஏன்னு கேட்டீங்கன்னா
இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஃபுட்ஸில் முழு தானியங்களும் அடங்கும். இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியினுடைய அபாயத்தால் நம்ம முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம சாப்பிடலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்களில் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ் உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படின்றதால மீன்கள் ரொம்ப நல்லது. நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் 2 தடவை நம்ம மீன் சாப்பிட்டோம்னா நல்லது. கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு அப்படின்றதுக்காக அதை எந்த வடிவங்களில் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றத தவறாக புரிஞ்சிக்கூடாது. ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள், பொடிமாஸ் வடிவங்கள், வறுத்த பொரித்த முட்டை உணவுகள், காலையில் எழுந்ததும் பச்சை முட்டையை அப்படியே குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாமே 1% கூட உங்களுக்கு நன்மைகளை தராது. இது எல்லாமே உங்களுடைய சுவைக்கான நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக காலையில் எழுந்ததும் நீங்கள் பச்சை முட்டையை உடச்சி அப்படியே குடிக்கிறதுலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ முட்டை கண் ஆரோக்கியத்துக்கு சிறந்த உணவு அப்படின்றதால நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி வேச்ச முட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த அவித்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சக்தி எல்லாமே உங்களுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 முட்டை உங்களுடைய உணவுகளில் காலை உணவோ மதிய உணவோ அல்லது மதிய உணவுகளில் ஆரம்பித்து இரவு உணவோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் நமக்கு தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதனால நமக்கு இந்த பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள்லாம் நமக்கு இருக்காது. கண்களுக்கு கீழே சுருக்கங்கள்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண் கருவளையங்கள் எதுவும் இல்லாமலும் நமக்கு முட்டை பாதுகாக்கும். தோல் சுருக்கம் எல்லாம் எதுவும் ஏற்படாது. ஸோ இப்போ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும் போது உங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். சுழற்சி அடிப்படையில் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுவும் பச்சை இலை காய்கறிகள், சிட்ரஸ் அமிலம் இருந்திருக்கக்கூடிய பழங்கள், முழு தானியங்கள், மீன் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மங்கலான பார்வை உங்களுக்கு எப்போது இருக்குது அப்படின்னாலும் கண்கள்லேருந்து நீர் வடியக்கூடிய பிரச்சனை இருக்குது அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது உங்களுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகி அதை சரி பார்த்துக்கணும். கண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா இப்போ இருந்தே நீங்கள் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கிய இடம் கொடுத்து கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்ளுங்க. மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.